guys, வணக்கம். Aaron பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அந்த வாங்கின வாட்ச் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்விம்மிங் பூலில் இருக்கேன். இந்த வாட்ச் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொன்னாங்க, ப்ளஸ் 5 மீட்டர் ஏடிஎம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இது 5 மீட்டர் கூட இருக்கிறதுல அது கீழே போகும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட அந்த ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி. எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வாட்சில் வந்து ஜிபிஎஸ் வந்து பொசிஷன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே வந்து சொன்னது போல் அதில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குனால அது பொசிஷனிங் பண்ணுது. பாப்பா எவ்வளோ நேரம் எடுக்குன்னு. ஸோ ஓகே, எடுக்கல. அது எடுத்துச்சுன்னா வைப்ரேட் பண்ணணும். நான் ஓகே, இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு 3 ஃபீட் ஆழம் தான். ஸோ இது ரொம்ப ஆழம்னால நம்ம வந்து சேஃப் டு ஸ்விம். ஓகே, பொசிஷன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே பொசிஷன் பண்ணிடுச்சு. ஓகே, அவ்வளோது கேஸ். இப்போ நம்ம தண்ணியில் பாருங்கள், உங்கள் முன்னாடி தண்ணிக்குள்ளே போகிறேன் நான். ஓகே, ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் நம்ம கேஸ். பக்கா வேலை செய்யுது. இதுக்கப்புறம் இந்த வாட்சை பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபீல்டு வீடியோ சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 28 நிமிஷம் நான் தண்ணிக்குள்ளே தான் இருந்திருக்கேன். ஸ்விம்மிங் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வாட்சோட எப்படிலாம் வேலை செய்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் ஒரு செம்மையான ஃபீச்சர்ஸ் பார்த்தாங்க. என்னென்னா, நீங்கள் இந்த வாட்சை நீங்கள் அந்த ஸ்விம்மிங் வாட்டை எனேபிள் பண்ணும்போது, நீங்கள் எனேபிள் பண்ணனால நீங்கள் தண்ணிக்குள்ளே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விம்மிங் எனேபிள் பண்ணிக்குது. நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும். இது நான் வந்து ரன்னிங்கில் பார்க்கல, நான் ஜாகிங்கில் பார்க்கல. பட் இந்த இது வந்து ஸ்க்ரீன் லாக் ஆகிடுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு செல்ஃப் லாக் போட்டுக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளே நிறைய மோஷன்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் நவுறீங்க, போகிறீங்க, கை படம், கால் படம், ப்ளஸ் இந்த தண்ணியோட மோஷன்னாலேயே. ஸோ அது வந்து அந்த கல்குலேஷனை வந்து ப்ரிசைஸாக வச்சுக்கிறதுக்காக அது அந்த லாக் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணால் ஜஸ்ட் அந்த லாங் ப்ரெஸ் அந்த பெசல் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கும், அன்லாக் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். எனக்கு குளிர் நடுங்குது, இருந்தாலும் உங்களுக்காக அந்த டெஸ்டிங்காக நான் தண்ணிக்குள்ளே தான் இருந்திருக்கேன். மற்றபடி எல்லாம் பக்காவாக ஓடிட்டுருக்கு. ஜிபிஎஸ் இன்னொருக்கு ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ஜிபிஎஸ் பாய்க்கும்போது மட்டும் உங்கள் லைட்டாக உங்கள் பேட்டரியை லைட்டாக குறையும். மற்றபடி பக்கா வேலை செய்யுது. நான் ஒரு 4 நாள் முடிஞ்சால் சார்ஜ் போட்டேன். இந்த வீடியோ பண்ணுறப்ப நான் சார்ஜ் போட்டிருக்கிறதுக்கு அப்புறம், பிகாஸ் இது ஒரு வாரம் கஷ்டம் வழியாக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு, அதை நீங்கள் பார்க்கலன்னா உங்கள் மேலே ஐ பட்டன் கொடுக்க நீங்கள் பாருங்கள். அதோட அன்பாக்சிங் இருக்கும். இது வந்து அதோட ரிவ்யூன்னு சொல்லலாம். இது வந்து இன்டீட்டர் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ மற்றபடி இந்த வாட்ச் வந்து செம்மையாக இருக்கும். ஓகே, இன்னொரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய வந்து அந்த வாட்சஸோட என்ன சொல்லுவாங்க, வாட்சஸோட அந்த ஸ்ட்ராப்ஸ்லாம் இருக்குல்ல, தண்ணியில் போக மட்டும் ரெக்கமெண்ட் ஒரிஜினல் ஸ்ட்ராப்ஸ் வைங்க. ஏன்னா ஒரிஜினல் ஸ்ட்ராப் வந்து பிளாஸ்டிக்னால உங்களுக்கு எங்கேயும் உடைய வாய்ப்பு இல்லை, ப்ளஸ் எங்கேயும் கருத்து போக வாய்ப்பு இல்லை. கருத்து சொல்கிறது போல் ரஸ்டியாக வாய்ப்பு இல்லை. இதே மற்ற ஸ்ட்ராப் வச்சிங்கன்னா சிலது வந்து ஸ்டெயின்லெஸ் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் இருக்காது. நீங்கள் சேர்ந்து தேர்ட் பார்ட்டி போடலாம் நீங்கள். ஸோ போடுறதுனால உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணினால அது வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் வந்து இந்த ஸ்டெப்ஸ் பாய்ங்க. ஸோ சொல்ல ஸோ மீண்டும் வேறு ஏதாச்சும் ஓகே, மேபி இதுக்கப்புறம் இன்டோர் ரன்னிங், மேபி ஜிம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிம் போனால் நான் அதையும் இந்த வீடியோ எடிட் பண்ணி சேர்த்து உங்களுக்கு ஒன் செட்டாக கொடுத்துறேன். ஓகே, பை. ஹே கைஸ், ஓகே, நான் 2ஆவது நாள் ஸ்விம்மிங்கில் இருக்கேன். இதில் இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் நான். என்னென்னா, அது தண்ணிக்குள்ளே வந்து டச் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தண்ணிக்குள்ளே வந்து டச் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நான் வந்து தண்ணிக்குள்ளே போய்ட்டு சும்மா தட்டி பார்த்தேன், வேலை செய்யலை. இது வந்து காமன் தான் நினைக்கிறேன். மற்ற வாட்ச்லாம் எனக்கு எப்படி தெரியல, நான் போட்டு பார்த்ததில்லை. ஸோ மற்றபடி தண்ணிக்குள்ளே வந்து டச் ஒர்க் ஆகாது. ஆனால் தண்ணிக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக டச் ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் ஒன்று நான் நினைக்கிறேன் ஒரு கான்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தண்ணியில் என்ன நீங்கள் ஒன்று அதாவது அமுத்த போகிறதில்ல, ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல. ஸோ மற்றபடி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போ கூட நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். நல்லா பக்காவாக வந்து ட்ராக் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணேன். இப்போ வந்து நான் ஸ்விம்மிங் வந்திருக்கேன். ஸோ மற்றபடி பக்காவாக வேலை செய்யுதுங்க, பக்காவாக வேலை செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஆயிக்காஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் அந்த வாட்ச் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து நான் வந்து ஜிபிஎஸ் ட்ரை பண்ணேன். அது ஜிபிஎஸ் எப்படி ட்ராக் பண்ணுது, அதோட எப்படி காட்டுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 1.4 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் இதுதான்
வந்து ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்டீரியராக பார்க்குறேன், நீங்கள் வந்து உங்களோட ஜெப் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு அக்யூரேட்டாக ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுது. ஸோ இன்னும் நம்ம ஃபர்தர் எக்ஸ்டென்ஸ் போகும்போது தான் எனக்கு தெரியும் எப்படி ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுறது. ஸோ மார்னிங் என்னோடய ரொட்டீனை முடிச்சு வச்சு இப்போ அடுத்து ஜிம் போகும்போது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் எப்படி வந்து இன்டோர் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணி சொல்கிறேன். ஓகே கேஸ், இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் சார்ஜ் போட்டது. ஸோ சார்ஜ் போட்டது பார்த்தீங்கன்னா அதோட லெவல் வந்து 22% தான் இருக்குது. இது நான் வந்து ஒரு 4-5 நாள் முன்னுக்கு நான் சார்ஜ் போட்டது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தும் சார்ஜ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நான் வந்து ஃபுல் சார்ஜ் நான் பண்ண போகிறேன். அதுவும் காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி பண்ணுறேன்னு. ஓகே கேஸ், இப்போ நான் வந்து இந்த வாட்ச் வந்து சார்ஜ் பண்ண போகிறேன். இப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 14% இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சார்ஜர் எப்படின்னா வயர்லெஸ் சார்ஜர் தான். நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்லையோ இல்லை வந்து டைரெக்டாக வந்து அந்த சார்ஜர் ஹெட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வாட்சை வச்சா போதும். இந்த தலைக்கில் வச்சுட்டு நினைக்கிறேன். இப்படி வச்சா கூட ஓகே, நீங்கள் வச்சுட்டு பாருங்கள் சார்ஜ் ஏறுது. சார்ஜ் வந்து 1 hour ஃபுல் சார்ஜர் ஏறும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அது. ஸோ கேஸ், நம்ம வாட்ச் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்போர்ட்ஸ் மோட்லேருந்து நம்ம நார்மல் மோட் வரைக்கும் டெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வாட்சில் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட்னு சொல்லும்போது எல்லாமே வந்து குறைன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் பர்ஃபெக்டாக பார்த்து மாதிரி சொல்கிறேன். ஓகே, முதல் குறைய சொல்லிடுவோமே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து இதுக்கு முன்னாலே உள்ள அந்த பிப் யூலேருந்து இப்போ வந்து பிப் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக்கியிருக்காங்க. தட்ஸ் குட். ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த பெசல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெசல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக, இன்னும் கொஞ்சம் இந்த ஜிடிஎஸ் சீரீஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது. பிகாஸ் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஜிம் போயிருந்தேன், இன்றைக்கி ஜிம் போயிருந்தேன். ஸோ ஜிம் போகும்போது நம்ம சில எக்யூப்மெண்ட்ஸ் கை வைக்கிறோம், இல்லை சில இடத்துல நம்ம வந்து லைக் ஜிம் மட்டும் இல்லைங்க, வெளியே போனால் கூட எந்த இடத்துல போனால் கூட அடிப்பட வாய்ப்பு இருக்குது. இது 2-3 அடி விழுந்துச்சு. பட் ஸ்டில் எந்த வித கிராக் விடல. பட் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக அடி விழுந்துச்சுன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஹார்டாக அடி விழுந்துச்சுன்னா கிராக்கோட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, முடிஞ்சளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வாங்கிக்கோங்க. நான் வந்து டேஷ் ஷெட்லேயே மறுபடியும் அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 5 ringgit தான் வந்துச்சு. வெளியே நீங்கள் ஆர்டர் பண்ண தெரியல எனக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கர்வ் ஷேப்னால கொஞ்சம் 360 வந்து 270 இல்லை 360ஓட செக்யூரிட்டி கொடுக்க முடியுது. இருந்தாலும் நீங்கள் எங்கே அடித்து சாத்தினாலும் உடைய தான் செய்யும். பட் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். தண்ணியில் போக இன்னொன்று, தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணும்போது நான் உள்ள தண்ணிக்குள்ளே போய் நான் வந்து அந்த டச் ஒர்க் அவுட் ஆக பார்த்தேன். தண்ணிக்குள்ளே ஏற்கனவே வீடியோ சொன்னது போல் தண்ணிக்குள்ளே டச் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது இன்னும் வேறு இந்த பிப் சீரீஸ்லேயே வந்து அப்கிரேட் பண்ணால் பிப் 4 அந்த மாதிரி வந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே வர செய்ய மாதிரி. ஏன்னா தண்ணிக்குள்ளே சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்வைப் பண்ண பார்ப்பீங்க. இல்லை கூகுள் ஸ்போர்ட்டில் போகும்போது தண்ணிக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் திடீர்னு ஏதாச்சும் பண்ண பார்க்கலாம். நீங்கள் இல்லை தண்ணிக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களோட கலரி செக் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் பார்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். தண்ணிக்கு மேலே ஏறி டக்குனு தண்ணிக்கு திருப்பி போகணும் தான் இருக்கும். ஸோ அது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மைனர் ட்ராப்பாக இருக்குது. மற்றபடி இப்போ ஸ்ட்ரென்த்துக்கு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி பக்கா. ஏன்னா நான் வந்து 5 daysக்கோ இல்லை 6 daysக்கோ வந்து நான் வந்து இதில் போட்டிருந்தேன், சார்ஜ் பண்ணியிருந்தேன். இதை வாங்கினப்போ சார்ஜ் பண்ணி ஃபுல்லாக அப்பப்போ ஹார்ட் ரேட் செக் பண்ணுறது, அப்பப்போ வந்து எஸ்பிஓ செக் பண்ணுறது, அப்பப்போ வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ல செக் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜிபிஎஸ் வேறு அப்பப்போ ஆன் பண்ணிட்டு போவேன். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது ஒரு 6 days எனக்கு தாங்குது. அவங்க என்ன கேரண்டி பண்ணாங்கன்னா 6 daysக்கு வந்து 6 days 7 days வந்து தாங்கும். அதுக்கு மேலே நார்மலாக பார்க்குறவங்களுக்கு தான் வந்து ஒரு 7 to 8 days இல்லை 9 days இல்லை 10 days தாங்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ அது இப்படி தான் வருது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் நான் சார்ஜ் பண்ணேன், ஒரு 100% ஃபுல்லாக சார்ஜ் பண்ணேன். ஸோ மற்றபடி வந்து அதெல்லாம் பக்காவாக இருக்குது. அண்ட் தென் டிசைன் பொறுத்தவரைக்கும் நல்ல டிசைனு, ஒரு நல்ல சாலிடாக ஒரு குவாலிட்டியான டிசைன் இருக்குது. வெளியே பார்க்கும்போது கிளாஸாக இருக்குது. நம்ம வந்து நல்லா பார்க்கலாம். தண்ணிக்குள்ளேயும் சரி தண்ணிக்குள்ளேயும் சரி நீங்கள் எப்பப்பெல்லாம் வாட்ச் விசிட் பார்க்கும்போது திறக்கலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ட்ராபேக் சொல்கிறேன். வாட்ச் விசிட்ஸ் இப்படி செய்யும் போது அட்லீஸ்ட் ஒரு 0.4 செகண்ட் இல்லை 5 செகண்ட்ஸும் லேட் ஆகும். மற்ற வாட்சஸ் பண்ணிங்களா அப்படி டக்குன்னு லைக் ஐ டோன்ட் டு கம்பேர். பட் ஆப்பிள் வாட்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சும்மா கை ஆடினாலே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா திறந்த பிறகு ஒரு 0.4 செகண்ட் மில்லி செகண்ட் லேட் ஆகுது. அது அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த ஃபேஸ் லிஃப்டிங் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அப்டேட் கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் பார்ட் ஃபுல் ரிவ்யூ. ஃபுல் என்ன சொல்லுவாங்க பார்ட்ஸ் வரைக்கும் அதோட டெஸ்ட் முடியும் சொல்லலாம். ஸோ நல்லா பக்கமான வாட்ச் நாங்கள் மறுபடியும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீ டிஸ்கிரிப்ஷன் போய் வாட்ச் வாங்கலாம். இதை தவிர்த்து ஜிடிஎஸ் சீரிஸ் இருக்குது, ஜிடிஆர் சீரிஸ் இருக்குது, பிப் யூ சீரிஸ், இது பிப் 3ஓட ப்ரோ, பிப் யூ சீரிஸ் தனியாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். நான் முடிஞ்சிருக்க வந்து வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி நான் போடுறேன். ஆல்ரைட், cheers and goodbye.